கொடுக்கறதுக்கு 2 மாசத்துல தேர்தல் இருக்கும்போது தான் நினைவு வருதா? எல்லாமே இவங்க வாக்கை குறி வச்சு தான் நகருவாங்க. இதனாலதான் இதை செய்தி அரசியல், விளம்பர அரசியல்னு சொல்றோம் நம்ம. இது சேவை அரசியலோ செயல் அரசியலோ இல்லை. இவர்கள் எப்பவுமே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க. இந்த கட்சிகள் மக்கள் அரசியலுக்கு வரவே மாட்டாங்க. மக்கள் அரசியல் என்ன, இந்த 60 ஆண்டுகள்ல எங்க அம்மாவை ஒரு 30 ரூபா சம்பாரிச்சுக்கிறதுக்கான வழிவகை செய்து கொடுக்கறது மக்கள் அரசியல். 30 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பாரிச்சுக்க முடியல. ஆனா அரணையூர்ல எங்க அம்மா ஒரு நாளைக்கு அது ஏன்னா வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு அதானே இது. மடிக்கணினியே பிப்ரவரியில கொடுப்பாரு, ஏன்னா மார்ச்ல தேர்தல். அதானடா. என்னைக்கு என் மக்கள் இந்த தெளிவடைய போறாங்க, விழித்து கொள்ள போறாங்கன்னு தெரியல. அதாவது ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பாங்கிறாங்க. என் மக்களுக்கு வர வழி இல்லை. கேட்டா எதையுமே செய்யறதில்ல, இதையா செஞ்சுட்டு போறான், விடுப்பா, யாரு காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. இது ஒரு கொடுமை தான். நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குது, 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரச. தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்ல பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீரை எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்க மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன். இவ்வளவு கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்க இலவச பஸ் பாஸ், அங்க பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கெல்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி எப்படி? எங்க அம்மா பக்கத்தில் இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு. எங்க அம்மாவுக்கு இலவசம், இந்த காசு சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறோம். எப்படி இருக்கு? பேருந்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க, அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற, எங்க அப்பாட்ட எடுத்துற, இல்ல எங்க அண்ணன்ட்ட எடுத்துற. கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்டு இருந்தா பொத்துக்கிட்டு வரும் தெரியாது. ஏன்னா தம்பி, ஐயோ, நிலையில பல பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு திரும்ப நாங்க விண்ணப்பிக்கலாம். அதுவும் மாடி வீடு இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த காசு போகுது, வாடகை வீட்டுல இருந்து வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமா பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட இனத்துல, பெருமைக்குரிய என் இனத்துல என் தாய்களெல்லாம் இப்படி நிறுத்திடுச்சே இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள்னு நான் வெட்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன். என்ன செய்யறது சொல்லுங்க? எங்க அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்திரத எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்க? எந்த தாய்? என் தாய் 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிக்கிறா. அதுலயும் ஒரு அம்மாலாம் காலையில சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கிற அமைச்சர் 1000 ரூபாய்க்கு கொடுக்கட்டும். இல்ல, ஒரு கொடுமையான இது. இந்த நிலையை மாத்துறதுதான் மான தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப கொடுமையானதுதான் இது. என்ன செய்யறது சொல்லுங்க? அதுக்காக நான் வருந்துறேன், அவ்வளவுதான் சொல்லி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பொங்கலுக்கு அதிமுக தரப்புல அவங்க சொல்றாங்க 5000 ரூபாய் தமிழக கொடுக்கணும் அப்படின்னு இபிஎஸ் பேசுறாரு. பொங்கல் வர இந்த வேடிக்கை இது ஒரு பட்டிமன்றம். இது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் 2500 கொடுத்தா கணக்கு வேற சரியா சொல்லுவாங்களா? என்னடா 5000 கொடுங்கன்னு அவர் சொல்றதும், இவங்க ஆட்சிக்கு வரும்போது 5000 கொடுங்கன்னு இவங்க சொல்றதும், எங்க இருந்து உங்க பரம்பரை சொத்தை வித்துட்டு தருவீங்களா தம்பி? ஏன்னா நீங்க சேர சோழ பாண்டிய பரம்பரை, நீங்க உங்க சொத்தை வித்துட்டு வர போறீங்க. அது இந்த கடனை வாங்கி கொண்டாந்து கொடுப்பா, அதுல எங்களுக்கு 5000 கொடுன்னு 5000 கொடுத்து இப்படி பார்ப்போம். நான் ஒரு இனம் சார்ந்த மகன், எனக்கு ஒரு தேசிய பண்டிகை வருது, ஒரே ஒரு பண்டிகை தான் பொங்கல், தமிழனுக்கு ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை கூட 1/2 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு இது கூட வாங்கிக்க முடியல. வேலைக்கு போறேன், நான் கையேந்தி நிக்கிறேன், ஒரு வேலையும் செய்யாத நீ எனக்கு காசு கொடுக்குற. எங்கிருந்து வருது உனக்கு காசு? கொடுமை இதெல்லாம்.
நாங்க விளைய வைக்கிற நெல்லை வீதியில போட்டு முளைக்க விட்டுறது, அரிசி ஆந்திரால இருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு தர்றது. ஏன் நெல்ல அவிச்சு அரிசியாக்குனா வராதா? அமைச்சர் நேருவோட அவருடைய துறையில ஊழல் நடந்திருப்பதா தொடர்ந்து அண்ணாமலை பகிரங்கமா குற்றச்சாட்டை முன்வச்சுட்டு வராரு. இல்ல, ஐயாவுடைய துறையில நான் ஏற்கிறேன். ஐயாவோட துறையில மட்டும்தான் ஊழல்னு சொல்றத நான் எதிர்க்கிறேன். எந்த அமைச்சர் துறையில இல்ல. சரி, ஈடி வரட்டும், ரைடு வரட்டும், எது வரட்டும். ரைடு வர்றது தெரியுது இல்ல, சோதனைக்கு வர்றது தெரியுது. நடவடிக்கை ஏதாவது தெரியுதா தம்பி? சொல்லு. நடவடிக்கை ஐயா பொன்முடி வீட்டுல, ஐயா துரைமுருகன் வீட்டுல, எல்லார் வீட்லயும் நடந்ததுல ஈடி. அப்புறம் எங்க வரா ஓடி? என்ன டாடி மோடியை பார்த்தோன்னு முடிஞ்சிருது. ஒரு தடவை ஈடி வரும்போது 3 தடவை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தி நின்ன ஐயா ஸ்டாலின், ஒரு தடவை ஈடி ரைடு வந்தவொடனே நேரம் ஓடி போய் பார்த்தாரு. எப்படி நீங்க வர்றது தெரியுது, சோதனைக்கு வர்றது தெரியுது, சோதிச்சு என்ன தகவல் அது வெளியில வரல, நடவடிக்கை தெரியலையே. சோதனை பண்ணி ஆதாரங்கள் இருக்கு, நீங்க வழக்கு பதிவு செய்யணும்னு தமிழக அரசுக்கு டிஜிபிக்கு உத்தரவு போடுறாங்க. அப்படி இருந்தும் தமிழக அரசு இப்போ வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணல அப்படின்றது அண்ணாமலை நேற்று. அவ்வளவு நேர்மையை நீங்க தமிழ்நாட்டு அரசு கிட்ட எதிர்பார்க்கறீங்க இல்ல? நீங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? என்னது இதெல்லாம்? என்னடா தங்கச்சி இதெல்லாம்? இவ்வளவு நகைச்சுவை உங்களுக்கு கூடாது தம்பி. அவ்வளவுலாம் நீங்க பேசக்கூடாது. வேற திருச்சியில அவங்களுக்கு அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி. என்னைக்கு என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள் ஒன்று கவனிச்சுக்கணும். சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேல ஆணையா சொல்றேன். இதுதான் சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமிழா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வேல்வேல் வெற்றிவேல்னு தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்துல அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீபம் இல்லையா, இல்ல தீக்குச்சி இல்லையா, இல்ல எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டுல விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில. அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கு எல்லாம் வாடகை விட்டு இருந்தான். அதை 10,000 ரூபாய 1 லட்சம் ரூபாயை ஏத்திருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணி இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனேன்னு எதை கேட்பிய? பக்கத்துல இருக்க மலையை வெட்டி கல்குவாரின்னு ஏத்துறான, அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறான என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம் சாதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. ஏன்னா கோயில கட்டினவன பிரச்சனை முற்று பெற்றுச்சு, அதான சத்தியம். இப்ப யாரும் ராமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சிட்டான்.
செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க, ஒரிசாவுக்கு, ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்கே வேலை நடக்கல. இப்போ என் முருகனை தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து, என் பாட்டை முகம் வரும். அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு வந்து நீ வந்து முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சிருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்க சிக்கந்தர் தர்காவா, நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமா தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர் நாங்க தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்க ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஒரு இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இன மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதுல யாரு எதுக்குறமா? நீ முருகனை வழிபடாதீன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போறாங்க? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியல்ல, அடுத்த ஆண்டு போடுவீல? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29 போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. வேலை யாத்திரை என்ன? நேத்த முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? இத்தனை வருஷமா வேலை என்ன அவர்கிட்ட கையில் இல்லாம அடமான வச்சிருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க. நான் அதை வெறுக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் வரல. வழிபடுற தெய்வம் வழிபடுற தெய்வமா தான் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனையாக்க கூடாது. அதை நான் தவறுன்னு தான் சொல்றேன். அது ஐயா வந்தா அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதை வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா, இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சு அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சிருக்கணும்னா, அழைச்சு பேசி, இந்த பீஸ் கமிட்டிங்பாங்களா, அது மாதிரி ஒரு சமாதான நல்லிணக்க குழுவை வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்க நடக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு செய்யுங்க. அது அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது. அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கிறான்னு சிஎஸ்எஃப், நீ மத்திய என்ன சொல்றது சர்வீஸ் போர்ஸ் தூக்கி நீ அதை வச்சுக்கிட்டு ஏத்து அப்படின்னா, நாளைக்கு அங்க ஒரு கலவரம் வந்துருச்சு, அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வீர பிரச்சனை வந்துருச்சு, அரசு பொறுப்பு இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா? காவல்துறை நடவடிக்கை தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது. முத வழக்கமா அங்க கந்திரி ஆக்குறதுக்கு கிடாய் வெட்ட போறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அத பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான். எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்துலாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். 2 பேருக்கும் அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்க வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானா? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா, இல்ல மதத்துக்காக மனிதனா, இல்ல மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்கே மனிதம் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடா இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய? இந்த பிரச்சனையை, நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை வந்து இவ்வளவு நேரம் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு. கோடி பிரச்சனை இருக்கு. இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ 2003 சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்க எடுத்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சரியா சேமிச்சு வச்சாரு. ஒரே நாள்ல எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க.
இப்ப நீங்க உங்க வீட்டுல தக்காளி விதை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது. நான் கத்தரி விதை வச்சிருந்தா எனக்கு தர முடியாது. தடை சட்டம். விதைய வித்த ஒரு நாடு உருப்படுமா சொல்லுங்க? நீ அதை பத்தி பேச மாட்டேங்கிற. அப்புறம் கலந்துகிட்டு பிறகு விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு சொல்லுங்க தம்பி. ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல, பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய். தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிட கழக மேடையில் பேசின அப்ப உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டு கால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு ஒய்எம்சிஏ மைதானத்தில் போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர் எங்க அண்ணன் உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. என் தாய் சாக கிடந்தா, என் தாய் அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். என் தாய் சாக கிடந்தா. யார்? தமிழ் தாய். ரத்தம் கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும். அப்ப ஒத்தை மகன் வந்து மொத்த ரத்தத்தையும் கொடுத்து என் தமிழ் தாயை காப்பாற்றிய ஒரு மகன் உண்டென்றால் அது இந்த மண்ணுல பாரதி. போய் படி. அதுல உய்வகை காட்டும் உயிர் தமிழுக்கு சொல்றான். உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதின்னு என் தாத்தன் பாரதிதாசன் பாடுறான். சும்மா கிடையாது. பாரதிய பாடாது என்னடா தமிழ இருக்க முடியும்? எதுக்குடா தமிழ இருக்கணும் உயிரோட? நீ போட ஒரு மேடைய, நீ போட்டு பேசு. சரி வேணாம், பாரதி வேணாம், பாப்பான் விடு. என் தாத்தன் பாரதிதாசனை பேசு பாப்போம். சரி வேணாம், அவனு வேணாம். இன்னொரு தாத்தன் இருக்கான் பாவலதேர் பெருஞ்சி திறனார், பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசிருக்கல. என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுற. சரியான ஆண்மகன். என்ன பேசுனேன்னு எடுத்து பேசுற, கருத்தை எழுதுற. பார்லிமெண்ட்ல பாரதியார் பெயர்கள் வடநாடுகள்ல இல்ல, தமிழ் விடுதலை போராட்ட வீரர்கள் பெயர்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி திவார் பேசியிருக்காரு. எங்க அண்ணன் இப்பதான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்காப்ல. அதெல்லாம் நாங்க பேசி வழி இல்லாம அந்த தாக்கத்தை தவிர்க்க நீங்க பேசுறீங்க. எத்தனை காலமா நாங்க பேசணும்? சரி, நீங்க மட்டும் இங்க என்ன வச்சிருக்கீங்க? நான் கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு விடுதலை போராட்ட வீரன், என் பாட்டன் வஉசி, சொத்தம்பட்டையும் வித்தான் நாட்டு விடுதலைக்கு. அதே சமகாலத்தில் சொத்தா சேர்த்துக்கிட்டு இருந்தார் ஐயா ஈவேரா. இந்த ஈவேராவை எங்க வச்சிருக்க? என் பாட்டனை எங்க வச்சிருக்க? நீ ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கேட்டு கொடுக்கல பாரத ரத்னா, கூப்பிட்டு கொடுக்குற. விடுதலை பாவலன் இந்த பெருநிலத்தில் அப்படி ஒரு பாவலம் கிடையாது. என் பாட்டன் பாரதி இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்க இழுத்து சொத்தம்பட்டை வித்து ஏழையானா என் பாட்டன் வாவு சிதம்பரனாரு. இவங்களுக்கெல்லாம் நீ ஏன் கொடுக்கல பாரத ரத்னா? இவன்லாம் பாரத ரத்னான்னு அந்த ரத்னம் வாடாது சொல்லு. 4000 நாட்கள் ஜெயிலில் இருந்தான் என் தாத்தன் முத்துராமலிங்கத்தேவர். அவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கல? நாங்க கேட்டு கொடுக்குற கேவலப்பட்டவங்களா? நாங்க கேட்கறோம் குடுன்ட்டு. நீங்க இது இல்லாம ஐயா கருணாநிதிக்கு கேட்டுக்கிட்டு இருக்க பாரத ரத்னா. பாஜக வெற்றி பாரதிய ஜனதாவுக்கு சதி திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பேசியிருக்க போறதில்ல. புரியுதா? நீங்க பிரச்சனையை உருவாக்குனது யாரு? பிரச்சனை ஆனவொன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேல பழிய போட்டு போயிட்டிய. அது ஒரு பெண் பாவம். அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான்.
அது சாவான், கடைசியாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாற்றி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படிதானே நீங்கள் பேசுறீங்க. விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும்போது திமுக வந்து உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவர் கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீங்க காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழலை பிஜேபி வந்துரும் வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வர விட மாட்டேன்னு சொல்ல முடியல. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறீங்க, வாட்ச்மேனை. எதுக்கு போடுறீங்க? திருடை வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துருவான் கதை போட்டுக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க, இது சொல்றதுக்கு வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற. நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா, திருடன் வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? கூட்ட திருவிழாக்கள்லாம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கிறாங்க, அது மாதிரி கூட சொன்னாங்க. அப்படின்னா அவங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும். திராவிட நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை, என்னடா பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசல போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும். திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து மக்களை காப்பாத்துறாங்கன்ற மாதிரி. சரி சரி, எப்படி நாங்க திருட வரோம் செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்க தான் சொல்லிட்டு வரணும். ஒரு வீர மகன் வந்து பிஜேபி